சுலபமாக ருசியாக ஒரு சின்ன ட்விஸ்டோட முட்டை பொரியல் தேங்காய் பூ சேர்த்து செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட கையோட ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளி ரொம்ப குழஞ்சு போயிடக்கூடாது. இந்த சமயத்தில் 4 முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை நல்லா கொஞ்ச நேரம் அடித்து எடுத்துக்கோங்க. அடித்த முட்டையை வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முட்டை ரெசிபிஸ் செய்யும் போது முட்டையை நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். முட்டையை ஊற்றின கையோடு கலந்து விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷான மிளகை எடுத்து இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது இன்னுமே அதோட ஃப்ளேவர் நல்லா போல்டாக இருக்கும். முட்டை ரெசிபிக்கு எப்பவுமே அந்த ஃப்ரெஷ்ஷான மிளகு காரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, கொத்தமல்லி இலைகள் தூவி முடிச்சிடலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க. முட்டை ஃப்ளேவரை தேங்காய் டாமினேட் பண்ணிடும். வா, ஒரு அட்டகாசமான முட்டை பொரியலுங்க. இது எல்லா சாதத்தோடையும், வெரைட்டி சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சும்மா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக யம்மியாக இருக்கும். வா, சுட சுட இப்போ சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருங்க. நல்ல மிளகு, முட்டை, தேங்காய் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான முட்டை பொரியல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.